உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சியினை மேயர் ராமகிருஷ்ணன் திறந்து வைத்தார். உலக புகைப்பட தின விழாவை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி, ஸ்டார் மற்றும் கோல்டு விஷன் இணைந்து நடத்தும் நெல்லை எக்ஸ்போ 2025 புகைப்பட போட்டோ வீடியோ கண்காட்சி நெல்லை சந்திப்பு ராஜ்மஹாலில் வைத்து நடைபெற்றது. ரொட்டேரியன் ராஜ்பால் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு புகைப்பட கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து கண்காட்சியினை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தினேஷ் பாபு, ரொட்டேரியன் மயில் பாலசுப்ரமணியன், ரொட்டேரியன் ஆயுப் கான், ரொட்டேரியன் சங்கர திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு 9 புகைப்பட கலைஞர்களுக்கு தாமிரபரணி விருதுகள் வழங்கியும் மற்றும் போட்டோகிராபர் குழந்தைகள் 3 பேருக்கு கல்வி உதவித்தொகை, 13 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்த கண்காட்சியில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மார்த்தாண்டம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள புகைப்பட கலைஞர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புகைப்பட கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரொட்டேரியன் ராஜ்பால் சிறப்பாக செய்திருந்தார். திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி சங்கம் மற்றும் கோல்டு விஷன் இணைந்து வழங்கும் தாமிரபரணி புகைப்பட கலைஞர் விருது வழங்க விழாவில் இன்று 9 ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இந்த உலக புகைப்பட தின நண்பர்களுக்கு உலக புகைப்பட தின வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு புகைப்படம்ங்கிறது கருப்பு வெள்ளையிலிருந்து இன்னைக்கு மாறி டிஜிட்டல் யுகத்தில் மாறி எவ்வளவோ பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாற்றங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு 54 வயது ஆகிறது. நான் சிறு வயதில் பார்த்த பொழுது இருந்த புகைப்படம் வேற, கருப்பு வெள்ளையில் அந்த புகைப்படம் எடுப்பதே ஒரு பெரிய கனவாக இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அதை எவ்வளவு மல்டிபிள் டெக்னாலஜி உள்ள வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். கல்யாண ஆல்பங்கிறது அந்த காலத்தில் ஒரு 10 ஃபோட்டோ இருக்கும். அதை பெரிய சைஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒட்டி ஒரு கருப்பு அட்டையில் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. அதே போல் வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் போய் ஒரு வருடம் 2 வருடத்துக்கு ஒரு முறையோ 3 வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு குடும்பமாக சென்று ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டில் பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம நினச்சா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், நினச்சா ஒரு அவுட்டோரில் போய் எடுக்கலாங்கிற நிலைமையில இன்னைக்கு புகைப்பட தொழில் மிக அழகாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாபோல் புகைப்பட கலைஞர்களும் இன்று அதற்கு ஏற்றபோல் தங்களை அந்த தொழில் பட்டை தீட்டிக் கொண்டு தினந்தோறும் ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் மிக அழகாக எங்களை போன்ற நபர்களை மிக அழகாக இந்த புகைப்பட கலைஞர்கள் தான் மேடையில் புகைப்படத்தின் மூலமாக காண்பிக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று உலக புகைப்பட தின விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாக, எங்கள் கவர்னர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு காலத்தில் புகைப்படம் என்பது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. அதே குதிரை கொம்பாக இருந்த காலத்தை மாற்றி இப்போ எந்த நிலையிலையும் எளிதாக நீங்கள் எல்லோரும் கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் சேர்க்கிறீர்கள். அதற்கு இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புகைப்படம் என்பது ஒரு வரலாற்று சரித்திரம் உள்ளது. குழந்தையர் தின விழா, கல்யாண விழா, 60க்கு 60, 80க்கு 80 என்பதை நீங்கள் தான் நினைவூற்றி அதன் பிற்காலத்தில் அதை வரலாற்று சுவடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.